வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது 29/12/2020 நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுடைய ஷிஃப்ட் 2 கொஸ்டின் கூடிய ஜிகே ஒன்லைன் நடத்த பார்க்க போகிறோம். ஸோ அங்கே டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, த பிஹெச் ஆஃப் லெமன் ஜூஸ் இஸ் அரௌண்ட், அதாவது எலுமிச்சை சாறினுடைய பிஹெச் மதிப்பு வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பிஹெச்சோட மதிப்பு கிட்டத்தட்ட வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? பிஹெச் 7ன்னு இருந்தால் அது வந்து நியூட்ரல். சரிங்களா? பிஹெச் வந்து 7 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட். சரிங்களா? பிஹெச்சோட மதிப்பு 7 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பேஸ். நியூட்ரல்னா பிஹெச்சோட மதிப்பு 7ன்னு சொல்லியிருக்கோம். 7ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர். ஸோ பிஹெச் அளவீடில் வந்து எவ்வளோ இருக்கும்? ஸ்கேலில் வந்து 0லேருந்து 14 வரைக்கும் அளவீடுகள் இருக்கும். சரிங்களா? ஸோ 7க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட், 7க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து காரம், 7ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நியூட்ரல். சரிங்களா? அடுத்து இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஹைவே டனல் இஸ், இந்தியாவோட மிக நீளமான டனலோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ஹைவே டனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷியாமா ரோடு டனல்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இதனுடைய லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9.28 கிலோமீட்டர். அடுத்தது வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ. யுனெஸ்கோ அமைப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. இது நேற்றே சொல்லியிருந்தோம், இது வந்து கேட்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது? யுனெஸ்கோ அமைப்பு வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா எஸ்டாப்ளிஷ் அட் 16 நவம்பர் 1945 வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய மொத்த மெம்பர்ஸ் டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோனா 194 மெம்பர்ஸ். 194 மெம்பர் யார்? யூஎஸ்ஏ. அடுத்ததாக பிரசிடென்ட்ஸ் ஓவர் தி ஜாயின்ட் செட்டிங் ஆஃப் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. லோக்சபா அப்புறம் ராஜ்யசபா ரெண்டும் சேர்ந்து நடத்தக்கூடிய கூட்டத்தொடருக்கு வந்து அவையை நடத்தக்கூடியவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் வந்து சபாநாயகர் தான் வந்து இந்த ரெண்டு அவையினுடைய கூட்டத்தை வந்து நடத்துவார். இது வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 108 படி இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பெரிபெரி இஸ் அ டிசீஸ் காஸ்டு பை த டிஃபிஷியன்சி ஆஃப். பெரிபெரின்ற நோய் வந்து எந்த ஒரு விட்டமினுடைய குறைபாட்டினால வந்து உருவாகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B1 குறைபாட்டினால உருவாகக்கூடியதான். விட்டமின் பியில் வந்து மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து விட்டமின் பியில் வந்து 7 காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. சரிங்களா? மொத்தம் 7 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. விட்டமின் B1, B3, B5, B9 கிடையாது, B1, B3, B1, B2, B3, B5, B6, B7, B12 இந்த மாதிரி 7 காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் ட்ரைன்ஸ் இன்டு தி அரேபியன் சி. அரபிக்கடலில் கலக்கக்கூடிய நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தபதி. தபதி வந்து எங்கே வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்வால்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முல்தாயின் பெட்ரோல் டிஸ்ட்ரிக்ட். ஆரிஜின் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்தாய் பெட்ரோல் டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேஷ். இங்கே தான் வந்து மத்திய பிரதேஷ். இங்கே தான் வந்து இந்த தபதி நதி வந்து உற்பத்தி ஆகுது. மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்லாம் மிக முக்கியமான ஆறு வந்து தபதி நதி. அது மட்டும் இல்லாமல் நர்மதா நதி வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகளில் லாங்கஸ்ட் ரிவர். லாங்கஸ்ட் வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர். அடுத்ததாக விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளான்ஸ் பிலாங்ஸ் டு பிரயோபைட்டா. பிரயோபைட்டான்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், தாவர வகையின் இருவாழ்வுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதோட வந்து கொடுக்கப்பட்ட இது வந்து பிரயோபைட்டா வகையை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா மார்ச்சனித்தான்றதான் பிரயோபைட்டா டைப்பு. அடுத்ததாக வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல். சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல்னா வேற ஒன்றும் இல்லை, ஒளியை விட வேகமாக சவுண்டோட வேகமாக பயணிக்கக்கூடிய மிசைல் வந்து இந்தியாவில் இருக்கிறது வந்து முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி பிரம்மோஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து உருவாக்கி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அமைப்பினால உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த பிரம்மோஸ். இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு முயற்சியில் உருவாக்கப்படுது. பிரம்மோன்றது பிரம்மபுத்திரா நதியில் இருக்கக்கூடிய இந்த அடுத்து MOSன்றது மாஸ்கோவான்ற நதி, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நதி. இது ரெண்டனுடைய பேரை இணைச்சு பிரம்மோஸ் சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. அடுத்தது கேபினட் மிஷன் கேம் இன்டு இந்தியா இந்த இயர். அமைச்சரவை குழு வந்து இந்தியாவுக்கு வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1946 வந்தது. இதில் வந்து மொத்தம் 3 பேர் இருந்திருப்பாங்க. அது யார் பார்த்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸு, அடுத்து ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் வந்து ஏவி அலெக்சாண்டர்
இந்த குழுவில் வந்து இருந்த முக்கியமான 3 பேர் இருந்திருப்பாங்க இந்த கேபினட் மிஷன் வந்து. இதோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேபினட் மிஷனோட நோக்கம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியர்கள்கிட்ட வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கேபினட் மிஷன். சரிங்களா? அடுத்தது காவேரி வாட்டர் டிஸ்பியூட் பிட்வீன், காவேரி நதிநீர் பிரச்சனை வந்து எந்த இரு மாநிலங்களுக்கு இடையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா அப்புறம் தமிழ்நாடு, இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனை தான் காவேரி நதிநீர் பிரச்சனை. சரிங்களா? அடுத்ததான் ஜிம் கார்பெட் நேஷனல் the maximum resistance which can be made by using 4 resistors each of 1/4 in a series. ஒரு சீரீஸில் ஒரு தொடரில் வந்து 1/4 மதிப்புள்ள 4 ரெஜிஸ்டர் வந்து இணைத்து வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா அதனுடைய மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா, அதிகபட்ச மின்தடை வந்து சீரீஸில் வந்து என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட வேல்யூ வந்து அப்படியே கூட்டியது தான். P1 + B2 + B3 + B4 = BR. ஆர்ன்றது இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, R1 R2 R3 R4, இங்கே வந்து RP பொட்டன்ஷியல், இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான் இந்த ரெசிஸ்டன்ஸ். மொத்த தொகுப்பையின் மின்தடை வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 4 வந்து கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ 4 கால் சேர்ந்து 1ன்னு சொல்லி மதிப்பு மாறும். அவ்வளோதான். ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் வந்து எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. உத்தரகாண்டில் அமைஞ்சிருக்கு. நம்ம நேரத்தை பார்த்தா தான் இது வந்து 1936 வந்து உருவாக்கப்பட்ட நேஷனல் பார்க். இதனுடைய ஃபர்ஸ்ட் பேர் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹெய்லி நேஷனல் பார்க். அது வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நேஷனல் பார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் தான். அடுத்து ஜிஎஸ்டி இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ் இம்போஸ்ட் இன் இந்தியா. த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து ஒரு வகையான எதிர்மறை இல்லை, நேர்முக வரி. இன்டைரக்ட் டேக்ஸ்னா தமிழில் டைரக்ட் டேக்ஸ்னா நேர்முக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ்னா மறைமுக வரி. ஜிஎஸ்டி வந்து ஒரு மறைமுக வரி. இது வந்து இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான். இது வந்து எப்போ இந்தியாவில் கொண்டு வரப்பட்டதுன்னா 1 ஜூலை 2017 தான் இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. சரிங்களா? அடுத்ததாக இதில் வந்து மொத்தம் எத்தனை ஸ்லாப் இருக்குது? 5 ஸ்லாப் இருக்குது. 0%, 5%, அடுத்து 12%, 18%, அடுத்து வந்து 32%. சரிங்களா? 5 ஸ்லாப் வந்து இருக்குது. அடுத்ததாக சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட். சென்ட்ரல் தேசிய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லக்னோவில் வந்து இருக்குது. உத்தரப்பிரதேசனுடைய லக்னோவில் வந்து இருக்குது. அடுத்து இன்டெல் கோர் i19 இஸ் அ டைப் ஆஃப் இன்டெல் கோர் i9ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ராசஸர். அடுத்து பைத்தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இது மூலிமா வந்து நம்ம வந்து வெப்சைட் கிரியேஷன், சாஃப்ட்வேர் கிரியேஷன் அந்த மாதிரி வந்து நிறையா பண்ண முடியும். பைத்தான் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்து ஹுமாயூன் நாமா வாஸ் ரைட்டன் பை. ஹுமாயூன் நாமா வந்து யாரால் எழுதப்பட்டதுன்னா குல்பதீன் பேகம்ன்றவங்களால தான் எழுதப்பட்டது. இவங்க வந்து சிஸ்டர் ஆஃப் ஹுமாயூனுடைய சகோதரி தான் வந்து இந்த குல்பதீன் பேகன்றவங்க. ஹுமாயூன் நாமான்றது ஹுமாயூனை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம், சுயசரிதை இல்லை, பயோகிராஃபி. விச் இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் சவுத் அமெரிக்கா. தென் அமெரிக்கா கண்டத்தில் கூடிய மிகப்பெரிய நாடு எது பார்த்தீங்கன்னா பிரேசில் நாடு தான். தென் அமெரிக்கா நாட்டினுடைய தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு. அடுத்து ASCII இஸ் அ கோட் ஃபார் ரெப்ரசன்டிங் இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் ஆஸ் நம்பர்ஸ். இது வந்து ஒரு கோடு, இங்கிலீஷ் கேரக்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கோடு தான் வந்து ASCII. இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சுன்றதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சுன்றதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து சமக்ர சிக்ஷா இஸ் அ ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம். சமக்ர சிக்ஷான்ற ஸ்கீம் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தமான ஸ்கீமு. அது வந்து எந்த கிளாஸ் வரைக்கும் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ நர்சரி டு கிளாஸ் 12 வரைக்கும் வந்து இது செயல்படுத்தப்படுது. அடுத்து மகாத்மா காந்தி பிரசிடென்ட் ஓவர் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சீசன் அட் டேஸ். மகாத்மா காந்தி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு, அதனுடைய ஒரே ஒரு கூட்டத்தொடர் மட்டும் தலைமை வாங்கியிருப்பார். அது எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா பெல்காமில் நடந்தது. பெல்காம் கர்நாடகாவில் இருக்குது. 1924 வந்து இந்த செஷன் வந்து நடந்தது. எத்தனை செஷன் பார்த்தீங்கன்னா 39 செஷன் ஐ திங்க். செஷன்.
அடுத்து ஜாதகா டெய்ல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஜாதக கதைகள் வந்து எந்த மதத்தோட சம்மந்தப்பட்டதுன்னா புத்திச மதத்தோட சம்மந்தப்பட்டது. இது வந்து யாரை பற்றி குறிப்பிடும் பார்த்தீங்கன்னா புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த கதைகள், அவர் மனித வடிவிலும் அவருக்கு விலங்கு வடிவில் இருந்த மாதிரியான கதைகள் வந்து இதில் வந்து குறிப்பிடப்படுறதா புத்தருடைய வாழ்க்கை பற்றிய கதைகள் தான் வந்து இந்த ஜாதக கதைகள். அடுத்ததா இபன் பத்துதா இஸ் ஃபேமஸ் ட்ராவலர் வாஸ் அ நேட்டிவ் ஆஃப். இபன் பத்துதான்றது இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ட்ராவலர். அந்த ட்ராவலர் வந்து பயணி வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மொரக்கோன்ற நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து இபன் பத்துதா. இது வந்து யாருடைய அவைக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து விஜயநகர பேரரசை வந்து ஒரு இடம் விசிட் பண்ணிப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய அந்த புத்தகத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா இவரோட புக்கோட பேர் வந்து ரிக்லான்றது இவர் எழுதின புத்தகத்தினுடைய பெயர். அடுத்த கொஸ்டின் விச் ஆர் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் மெம்பர் ஆஃப் சார்க். சார்க்கினுடைய அமைப்பினுடைய மெம்பர் கண்ட்ரி எது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி ஆப்கானிஸ்தான் மெம்பர். இது வந்து 8வது சார்க் அமைப்பினுடைய 8வது மெம்பர், சரிங்களா, 8th மெம்பர். சார்க்ன்றது தெற்காசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனல் கோஆபரேஷன் தான் சார்க் அமைப்புடைய ஃபுல் ஃபார்ம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா டாக்கா பங்களாதேஷ். இந்த அமைப்புக்கெல்லாம் இப்போ வந்து உயிரோடு இருக்கானே தெரியல. ஏன்னா மோடி அரசாங்கம் வந்து இந்தியாவில் வந்து பதவியேற்றதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தில் அதிகமாக ஈடுபடுறதுனால இந்த சார்க் அமைப்போட செயல்பாட்டை வந்து முக்கால்வாசி நிறுத்திட்டாங்க. அடுத்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். கொடுக்கப்பட்டதில் வந்து எது வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் வந்து இந்தியாவில் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து எது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இருக்கிறதுல எது வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய சந்தர் மந்தர் தான் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் கிடையாது, சரிங்களா. மற்றபடி ராணி கி வாவ், பட்டானில் இருக்கக்கூடிய ராணி கி வாவ், அடுத்து கோனாக் சன் டெம்பிள், அடுத்து அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய அஜந்தா கோயில்கள் இதெல்லாமே வந்து யுனெஸ்கோனுடைய வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது. அடுத்து ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபாதர் வந்து அழைக்கப்படுறது யார் பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர். இவர் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சட்டத்துறை அமைச்சர். இவர் வந்து 28 ஆகஸ்ட் 1946 வந்து டிராஃப்ட் கமிட்டியினுடைய சேர்மனாக வந்து ஆயிருப்பார். சேர்மன் ஆஃப் அரசியலமைப்புடைய டிராஃப்ட் கமிட்டி இருக்கியா, டிராஃப்ட் கமிட்டியினுடைய சேர்மன் வந்து 28 ஆகஸ்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்ததாக வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேசஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் மைனிங் ஆஃப் யுரேனியம். யுரேனியம் சுரங்கம் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஜடுகுடான்ற இடத்துல தான் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து ஹூ வாஸ் த கவர்னர் ஆஃப் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வென் டிமானிட்டைசேஷன் வாஸ் அனௌன்ஸ்ட் ஆன் 8 நவம்பர் 2016. 8 நவம்பர் 2024 வந்து டிமானிட்டைசேஷன் பண மதிப்பீட்டு இழப்பு வந்து இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போதைய ரிசர்வ் பேங்கோட கவர்னராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல்ன்றவர் தான் அப்போதைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர். அடுத்து ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் பெங்களூர். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ்ரோவுடைய ஒரு மார்க்கெட்டிங் இஸ்ரோவுடைய வர்த்தக அமைப்பு பேர் தான் வந்து ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக வந்து இன்னொரு வந்து இஸ்ரோவுடைய இன்னொரு அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த மார்க்கெட்டிங் ஆகலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா NSIL, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2019 வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக ஹூ ரோட் கீதா கோவிந்தம் நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜெயதேவர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அடுத்தது கம்யூனல் எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ். அதாவது வகுப்புவாத வாக்குரிமை அதை வந்து கொண்டு வந்து எலக்ட்ரல் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து இந்தியாவில் வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டதுன்னா மின்டோ சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ் 1909 தான் கொண்டு வரப்பட்டது. 1909 மின்டோ மார்லி சட்டத்திருத்தத்தின்படி தான் வந்து இது கொண்டு வரப்பட்டது. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஹியூமன் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியாவில் உருவாக்கக்கூடிய நோய் எது பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு. இது வந்து எதனால் உருவாக்கப்படுதுன்னா சால்மனோலா டைஃபின்ற பாக்டீரியாவில் உருவாக்கப்படுது. இது தாக்கக்கூடிய உறுப்பு எது பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலம் தாக்கக்கூடிய நோய் தான் வந்து இந்த டைஃபாய்டு. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் ஸ்டேட்டட் இன் தி காந்தி இர்வின் பேக்ட் சைன்ட் இன் மார்ச் 1931. கொடுக்கப்பட்டவர் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 வந்து எந்த கூற்று வந்து சரின்னு சொல்லி கேட்குறாங்க. த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் கால்ட் ஆஃப். அதாவது சட்டமறுப்பு இயக்கம் வந்து இந்த ஒப்பந்தத்தின்படி காந்தி இர்வின் உடன்படிக்கையின்படி சட்டமறுப்பு இயக்கம் வந்து கைவிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வந்து சம்மதம் அந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க.
ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.